அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ நவம்பர் மாதம் 27ஆம் தேதி எடுக்கப்பட்டது. அதாவது நிவர் புயல் 25ஆம் தேதி இரவு நமது தமிழ்நாட்டு கரையை கடந்தது. அதன் பிறகு 2 நாள் கழித்து இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. இடம் பெரும்பாக்கத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரை செல்லக்கூடிய சாலை. 25ஆம் தேதி இரவுக்கு பிறகு சென்னையில் பெரிய அளவில் மழை ஏதும் இல்லை. ஆனாலும் 2 நாள் கழித்தும் பெரிதாக மழை ஏதும் இல்லாத நிலையிலும் இந்த சாலையில் மட்டும் ஏன் இவ்வளவு நீர் தேங்கி உள்ளது? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், அதாவது வேளச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கின்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலமானது இங்கே சோழிங்கநல்லூர் வரை மிக நீண்ட சதுப்பு நிலமானது. அந்த சதுப்பு நிலத்தின் குறுக்காக இந்த சாலை செல்கிறது. அந்த சதுப்பு நிலம்தான் சென்னையின் மிகப்பெரிய மழைநீர் வடிகால். பல்வேறு தொழில்நுட்ப பூங்காக்கள், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இந்த பகுதியில் தான் உள்ளன. இவையெல்லாம் ஒரு காலத்தில் சதுப்பு நிலங்களாக இருந்தவை. மேலும் பல்வேறு குடியிருப்புகளும் இந்த சதுப்பு நிலத்தை சுற்றிலும் சதுப்பு நிலத்தின் பகுதியிலும் கட்டப்பட்டுள்ளன. இதன் காரணமாகத்தான் இந்த சதுப்பு நிலத்தின் நீர்பிடிப்பு பகுதி மிகவும் குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அதன் விளைவுகளைத்தான் தற்போது இந்த வீடியோவில் பார்க்கிறீர்கள். இந்த பகுதியில் தான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் காட்சி விளக்க கூடமும் அமைந்துள்ளது. அதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இது அந்த சாலையில் உள்ள ஒரு சுங்கச்சாவடி. அனைத்தும் நீரில் மூழ்கி உள்ளன. தற்போது நீங்கள் பார்ப்பது இந்த சதுப்பு நிலத்துக்கு வரக்கூடிய மழைநீர் வடிகால் கால்வாயின் ஒரு பகுதி. அருகாமையில் உள்ள முகமது சதக் கல்லூரி, அதுவும் தற்போது முழுமையாக நீருக்குள் உள்ளது. அதாவது 27ஆம் தேதி காலை நிலவரப்படி. சதுப்பு நிலங்கள், ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகளும்
நாம் அவற்றின் இயற்கையான சூழல் அமைப்போடு பாதுகாக்க வேண்டியுள்ளது. முக்கியமாக அந்த மாதிரியான நீர்நிலைகளுக்கு பராமரிக்கிறேன் என்ற பெயரில் கான்கிரீட் சுவர்களால் அதை அடைப்பது மிகவும் பாதகமான விளைவுகளை தரக்கூடும். நீர்நிலைகள், நீர் ஆதாரங்கள் மற்றும் பல்வேறு சூழலியல் அலகுகளை நம் குழந்தைகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் அவற்றின் முக்கியத்துவத்தை அறியப்படுத்துவோம். நன்றி.